ஆனா வீட்டுக்கு தேவையான ஹேங்கர்ஸ் எல்லாம் ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதுல நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. என்ன மாதிரிலாம் இருக்குன்னு காட்டிடுறீங்களா? அதான் இப்ப காட்டுறேன் நான் பாக்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேங்க? ஆனா இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்புங்கண்ணா. ஓகே, வேணும்னா இப்படி எடுத்து விட்டுக்கலாம், வேணாம்னா இப்படி மடக்கிட்டு இது நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்கண்ணா. இது நம்ம பெட்டு கட்டில எங்க வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்கண்ணா. இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபா வரும். துணி காய போடுறதுக்கு வீட்லயே நீங்க வந்து பண்ணிக்கலாம். மழை காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன இருக்கும்? இதே அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருங்க. வேணும்போது இதை எடுத்துக்கலாங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். வேணாம்னா அதே மாதிரி மடக்கி வச்சிடலாங்க. இது எல்லாமே ஃபோல்டபிள் டைப்புங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குங்க. எங்கேருந்து கால் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போங்க. இது என்ன ரேட்டுங்க வருது? ஸ்டெயின்லெஸ் அது 2500 ரூபா வருங்க. 2500 ரூபா. ஓகே, இது என்னதுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எக்ஸ் டைப் மாடலுங்க. இது உங்களுக்கு 2500 ரூபா வருங்க. இதில் கொஞ்சம் நிறையவே காய போட்டுக்கலாம். நல்லா காய வச்சுக்கலாங்க. வேண்டாம்னா அப்படியே நம்ம எடுத்து மடக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான். ஈஸியா ஸ்பேஸ் சேவிங் டைப் தான். ஃபோல்டிங் டைப் தான், ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட் வந்து 5 கிலோக்கு மேல வருங்க. என்ன ரேட்டுங்க வருது? 2500 ரூபா வருங்க. ஓகே, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபா ரேஞ்சுங்க இது. சரிங்க. வேணுங்கும்போது அழகா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது பவுடர் கோட்டிங்களா? இது எம்எஸ் பவுடர் கோட்டிங். எம்எஸ் பவுடர் கோட்டிங். ஓகே, ஆமாங்க. சோ இது வந்து 1500 ரூபா. 1500 ரூபா வருங்க. ஓகேண்ணா. இப்போ பார்த்ததுல இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை 2 ஸ்டெப் நல்லா ஹெவியா இருக்கும். உங்களுக்கு 8 கிலோக்கு மேல வெயிட் வருங்க. இதுல 4 விங்ஸ் வரும். இது 2 விங்ஸ்ங்க, கீழே 2 விங்ஸ். அப்பா, ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா துணியும் காய போட்டுக்கலாம். ஒரு வாஷிங் மிஷின் லோடுக்கு மேலேயே காய வைக்கலாங்க. இதனோட வெயிட்டே 8 கிலோ வருங்க. இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபா வருங்க. 3500 ரூபா 8 கிலோ வந்துரும். ஆமாங்க. இது எப்படிங்க அப்படியே மடக்கிக்கலாங்க. ஓகே, டெலிவரி எல்லாம் எப்படிங்களா? நம்ம எல்லா ஊருக்கும் பார்சல் சர்வீஸ் அனுப்பிச்சுடுறோங்க. கொரியர் சர்வீஸ் இருக்கு. கொரியர் சர்வீஸ்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வருங்க. ஓகேண்ணா. வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா பேபி ஸ்டாண்டுன்னு சொல்லி பேபி கிளாத்ஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்காக இதுல 2 விங் வந்துருங்க. ஆமா, இதுல 2 விங்ஸ் வந்துருங்க. ஓகே, கீழ வந்து நீங்க துணி காய போடணும். ஆமா, போட்டுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ வெயிட் வருங்க. இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபா வருங்க. இது 2500 ரூபா வரும். ஓகேங்க, சிம்பிளா இருக்கு. அப்படியே மடக்கிக்கலாம். ஓகே, எஸ்எஸ்ங்கிறனால உங்களுக்கு துரு பிடிக்காது, லைஃப் நல்லா வரும். உங்களுக்கு ஒரு தடவை வாங்கி போட்டீங்கன்னா எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். லாங் லைஃப் வருங்க. ஓகேண்ணா. இது என்னங்கண்ணா ப்ராடக்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோவில் மாட்டி துணி காய வச்சுக்கணுங்க. இப்போ மழை காலத்தில் நம்ம எங்கள் துணி காய வைக்க முடியல, டவல் காய வைக்க முடியல, நமக்கு கொடி கட்ட முடியல அப்படின்னா நம்ம இது எடுத்து அப்படியே விண்டோவில் மாட்டிட்டு எடுத்துக்கலாம். துணி காய வச்சுட்டு வேணுங்கும்போது வேணுங்கும்போது மடைக்கலாம். ஓகே, இது எந்த ஜன்னல் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. ஓகே, விண்டோ கம்பி சும்மா தான் இருக்கும். ஆமா, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப ஸ்பேஸ் சேவிங். வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா மடக்கி வச்சிடுறீங்க. அப்படியே மடக்கி வச்சுக்கலாங்க. என்ன ரேட்டுங்கண்ணா அது? இது உங்களுக்கு 2500 ரூபா ரேஞ்சில் இருந்து இருக்குங்க. இது அந்த சைஸ் இருக்குங்க. 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி நம்ம கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ். ஆமாங்க. அது விண்டோ மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்லே மாட்டிக்கலாம். 7 லைனு 5 லைனு 3 லைனு வேண்டாம்னா அப்படியே மடக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இது 2 அடியிலிருந்து உங்களுக்கு 5 அடி வரைக்கும் இருக்கு. இது பாத்ரூம் டவல் ஹேங்கரு. ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிறதுங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. வேண்டாம்னா மடக்கலாம். வேறங்க, இது வந்து வாலில் அப்படியே எடுத்து இது பண்ணிக்கலாம், வேண்டாம்னா மடக்கலாம். இதுலேயும் 3 லைன் 4 லைன் இருக்குது. இல்லை கஸ்டமருடைய கஸ்டமைஸ் சைஸில் நம்ம பண்ணி தரலாங்க. 2 அடி 2.5 அடி 3 அடி அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 2.5 அடி வரும். இது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இது ஓப்பன் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன் வரும். வேண்டாம்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படியே மடக்கி வச்சிடலாம். ஏதாவது சுவிட்ச் பாக்ஸ் நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா உங்களுக்கு இதுவே ஒரு துணி காய வைக்கிறதாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணி காய வச்சுட்டு மேலே ஏற்றிக்கலாம், இறக்கலாங்க. அதாவது ஃபால் சீலிங் போட்டு துணி காய வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாலில் அடித்து நம்ம துணி காய வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மேலே போடுறது கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் பால்கனியில் நம்ம மேலே காய வச்சோம்னா கீழே இருக்க பேச நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது வந்து வாலில் மாட்டிக்கிட்டு கீழே இறக்கிறதுங்க. இது வந்து சீலிங்கில் மாட்டிக்கிட்டு கீழே இறக்கலாங்க. ஒவ்வொரு ராடாக கீழே இறக்கி வரும். 6 ராடு வரும், 8 ராடு வரும். கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டனை எடுத்து விட்டால் ராடு கீழே இறங்கி வரும். அப்படியே இழுத்து மாட்டிக்கலாம். 6 ராடி 6 லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இதில் பண்ண முடியும். ஓகே, இது நீங்கள் இப்போ ஃபிட்டிங் எல்லாம் இப்போ கோயம்புத்தூரில் கேட்டாங்க. கோயம்புத்தூர்லாம் நம்மளே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துலாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டர் யார் வேணாலும் ஈஸியா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்றதா உங்களுக்கு. ஆமா, அப்படியே ஏதாவது டவுட்னாலும் நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ உங்களுக்கு அனுப்பிவிட்டுருவீங்க. ஓகே, வேற இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் செயினை பிடிச்சி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த யூனிட் பொறுமையா கீழே இறங்கி வருங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு பிடிச்சிட்டோம்னா யூனிட் பொறுமையா அப்படியே கர்டன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தாங்க. ஓகே, இது என்ன ரேட் வருங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரேஞ்சில இருந்து வருங்க. இது 4 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் இருக்கு. 5 லைன் இருக்கு, 7 லைன் இருக்கு. கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்லாம் இருந்து கூட ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போய் அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா ஊர்லேருந்து கஸ்டமர் டைரெக்டாக வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க.
இல்லை அவங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் நாங்கள் மாடல் அனுப்பிச்சுட்டு அதை பார்த்து வாங்குற கஸ்டமரும் இருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வாலில் மாட்டிக்கிறதுங்க. வேண்டாம்னா இப்படி எடுத்து விட்டா கீழே இறங்கும், வேணுங்கும் போது நம்ம இப்படி எடுத்து இது பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடாக ஒன்று வரும், அப்படியே இதில் நம்ம 4 ரோப் கட்டிக்கலாங்க. ஓகே ரோப்பு கட்டி இது பண்ணிக்கலாம். ஆமாம், காம்பவுண்ட் வால் இல்லை வீட்டுக்கு பேக் சைடில் நம்ம ஏதாவது நடந்து போகும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மடக்கிக்கலாம். இந்த ரோப்பு கூட கேட்டால் நீங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன மாதிரிங்க? இது வந்து செப்பல் ஸ்டாண்டுங்க. எஸ்எஸ்ல நம்ம இது எங்கே வேணாலும் அப்படி சுற்றிக்கலாம், எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் 4 ரேக் வரும். செப்பல் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. என்ன ரேட்டுங்கண்ணா? இது உங்களுக்கு 1500 ரூபா வருங்க. 1500. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோம்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போய் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள், அதனால எங்கே வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர். இது வந்து மேலே ஒரு 5 அடி ஹைட் வருங்க, லென்த் 5 அடி வருங்க, மேலே 5 லைன் கீழே 5 லைன் வருங்க. இது வீல் இருக்குங்காட்டி எங்கே வேணாலும் ஊற்றிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர். இது வந்து மடக்கிக்கலாம், வேணும்னா அப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்படி எடுத்துக்கலாம், வேண்டாம்னா அப்படியே நீங்கள் மடக்கிக்கலாம். இதுவும் ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான் உங்களுக்கு. 360 டிகிரி ரொட்டேட்டபிள், எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் அப்படியே நீங்கள் வாங்கட்டி நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ ஃபேன் ஒரு இடத்துல வைக்கணும்னா நீங்கள் நவுத்தி வச்சுட்டு மறுபடியும் கொண்டே வெயில் வைக்கலாம். மொட்டை மாடியில் இருக்கிறீங்க அப்படின்னா வெயிலுக்கு வேணும்போது மூவ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா உள்ள தள்ளி இதுக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா சட்டு பேண்ட் எல்லாமே ஹேங்கரில் மாட்டிக்கலாம். ஓகே, ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதுலேயும் வீல் இருக்குது. ஓகே. இது உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸும் பண்ணி கொடுப்போம், கஸ்டமர் எப்படி கேட்டாலும் அது மாதிரி பண்ணி கொடுப்போம். இதில் எனக்கு 3 கம்பி வேணும், 4 கம்பி வேணும். ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த சைடில் வந்து 2 அடி வேணும், அதில் 3 கம்பி வேணும், ஓகே, நான் ஹேங்கரில் சட்டை மாட்டணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க, அதுவும் பண்ணியிருக்கிறோம். ஓகே, கஸ்டமர் எப்படி கேட்டாலும் இந்த மாதிரி மாடல்லாம் பண்ணி கொடுப்போம். ப்ராடக்ட் எல்லாமே அபார்ட்மெண்ட் சைடில் இருக்கவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இது வந்து 3 லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று, சென்ட்ரல் ஒன்று, கீழே ஒன்று இருக்கும். ஹைட் வந்து 6 அடி வரும். ஓகே. ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டன்ஸ் 2 அடி வருங்க. ஓகே. ஸோ இது வந்து அந்த கர்ச்சீஃப் இதெல்லாமே தொங்க விடுற மாதிரிங்களா? கிளிப் எங்கே இருக்குங்க? கர்ச்சீப் இதில் வந்து 25 கிளிப் வரும். நம்ம கிளிப் இதில் வந்து கர்ச்சீப், இன்னர் வேர்ஸு, சாக்ஸு அதெல்லாமே தொங்க வச்சுக்கலாங்க. ஓகே. இதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா நம்ம காம்பவுண்ட் வாலில் மாட்டிக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். ஓகே. வேணா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டெப் இருக்கு, இன்னொரு ஸ்டெப் இப்படியே வச்சுக்கலாம். ஓகே. வேண்டாம்னா அப்படியே எடுத்து மடக்கிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு, அதனால ஓன் மேனுஃபேக்சரிங்னால இந்த காஸ்ட்டுக்கு வெளியே கிடைக்காது. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நம்ம வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி அப்படின்னு இல்லை, ஒரே ஸ்டாண்டர்டாக தாங்க மெயின்டைன் பண்ணுறோம். பொருள் தரமாக இருக்கும். எங்கேருந்து கேட்டாலும் நம்ம பார்சல் சர்வீஸ் இருக்குங்க. இல்லை எங்களுக்கு டோர் ஸ்டெப் வேணாலும் கொரியர் சர்வீஸ் இருக்குங்க. இது ஆனால் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுன்னு இல்லாமல் இப்போ அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆந்திர பிரதேசம் செஞ்சுருக்கோம், பெங்களூர், மைசூர், நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியர் சர்வீஸும் இருக்குது, பார்சல் சர்வீஸும் இருக்குங்க. எங்கேருந்து கேட்டாலும் நம்ம ப்ராடக்ட் அனுப்பிச்சு கொடுப்போம். இது என்ன ப்ராடக்ட்டுங்கண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரேக்கு. இதில் வந்து 3 பேர் வச்சுக்கலாங்க. 5 பேருக்கு 15 பேர் வச்சுக்கலாம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரேக்குங்க. இதில் 12 பேர் வச்சுக்கலாங்க. இது நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே உள்ளே போகாது, பாம்பு உள்ளே போகாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்ஃபுல் தான் இருக்கும். இதில் ஏர் வென்டிலேட்டர் இருக்கும், உங்களுக்கு ஸ்மெல் வெளியில் போயிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோராக ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் டக்கர், மேலே 3 லைன் கீழே 3 லைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேக் இருக்குது, 4 ரேக் இருக்குங்க. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 4 அடி வரும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 பேர் வச்சுக்கலாங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க, தனித்தனியாக எடுத்துக்கலாம், தனித்தனியாக ஓப்பன் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் தனித்தனி லாக் இருக்குங்க. இதெல்லாம் கலர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓப்பன் ஆகும். ஓகே. இது ஆனால் டபுள் டக்கர் தான். இதே டபுள் டக்கர், ஆனால் இது அது சிங்கிளாக ஓப்பன் ஆகும், இது வந்து தனித்தனியாக இல்லாமல் மொத்தமாக ஓப்பன் ஆகுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 6 பேர் வச்சுக்கலாங்க. நல்லா ஹெவியாக இருக்குங்க. நல்லா ஹெவியாக இருக்குங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருங்கண்ணா? இது 9000 இருக்குங்க. 5800 ரூபாயிலிருந்து 9800 ரூபா வரைக்கும் இருக்குங்க. ஓகே. ஒவ்வொரு அந்த இதுக்கு ரோக்கு தகுந்த மாதிரி வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே 3 ரேக் வருங்க. ஓகே. மேலே 2 ரேக் வருங்க. தனித்தனியாக இப்படி தனித்தனியாக இருக்கும். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பவுடர் கோட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெக்ஸ்சரோட வருது. ஆமாம், ஸ்ட்ரக்சர் இதில் வரும். நல்லா லுக்கு நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு வீட்டில் வச்சிங்கன்னா ஷூவெல்லாம் வச்சா அசிங்கமாக இல்லாமல் நீட்டாக இருக்குங்க. ஓகே. ஒன்ஸ் வாங்கிட்டு அதெல்லாம் லைஃப் லாங் வருங்க. ஓகே. ஓகேண்ணா, இப்போ ஆர்டர் பண்ணுற ப்ராசஸ் எப்படிங்க? உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ண இல்லைங்க, நம்ம ஃபோன் நம்பரில் கால் பண்ணாங்கன்னா போதும், அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன ப்ரைஸு என்ன டீட்டெயில்ஸ்னு ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. நேரில் வரணும்னா நம்ம கம்பெனி எங்கே இருக்குன்னு? நேரில் வரணும்னா கணபதியிலேருந்து சங்கனூர் போகிற ரோட்டில் வந்தால் நல்லாம்பாளையம் பிரிவு ரோடு வரும். அதில் ஒரு கேஸ் பங்க் இருக்கும். அந்த கேஸ் பங்கிட்ட வந்து ஐஸ்வர்யா கடன் கேட்டாவே சொல்லுவாங்க.
ஐஸ்வர்யா கார்டன் ஆர்ச்சுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் பில்டிங். நான் எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா நேரில் வருவாங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாங்க. தேங்க்யூ.